நான் சாதியும் அல்ல, நான் மதமும் அல்ல, நான் மொழியும் அல்ல, நான் இனமும் அல்ல, நான் பிறக்கவும் இல்லை, நான் இறக்கவும் இல்லை. என்னுள் பேரண்டமும் பேரண்டத்திற்குள் நானும் இரண்டறக் கலந்திருக்கின்ற என்றென்றும் நிலைத்திருக்கின்ற பிரம்மமே நான். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமை யான். எல்லோரும் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க, என்னை பற்றி நிறைய பேர் பலவிதமாக பேசிகிட்டு இருப்பீங்க. ஏன் இவர் எப்போ பார்த்தாலும் பார்ப்பனர்களை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க? அவன் தான்ப்பா இந்த கட்டமைப்பை மாற்றி வச்சுருக்கான். பார்ப்பனர்கள் தான் இந்த கட்டமைப்பை மாற்றி வச்சுருக்கான். நீ எந்த துறைக்கு போனீங்கனாலும் அந்த துறையில் உச்சபட்சமாக இருக்கிறது அவன் தான் இருக்கான். தமிழ்நாடை விட்டுட்டு பார்த்தா இந்த ஓபிசி இடஒதுக்கீடில் வந்து பார்த்தா அதிகமாக ஓபிசியெல்லாம் இங்கே யாருமே இல்லை. எஸ்சி எஸ்டி கொஞ்சம் பேர் மேலே இருக்கிறாங்க. ஒரு சமீபத்தில் கூட ஏதோ ஒரு இதில் பார்த்தேன், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சிஜிஎம் போஸ்ட்டில் 13 போஸ்ட்டு மொத்தம் இந்தியா முழுவதும் 13 போஸ்ட்டு. சிஜிஎம் சீஃப் ஜெனரல் மேனேஜர் போஸ்ட் வந்து 13 பேர். அதில் 11 பேர் பார்ப்பனர் இருக்காங்க. அவன் இருக்கிறது 3% தான். 3% இடஒதுக்கி 3% பேர் இருக்கிற நபரால் 11 பேர் அந்த இடத்துக்கு எப்படி போக முடியுது? அப்போ அவன் அதுக்குள்ளே எவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த கட்டமைப்பை, ஒட்டுமொத்த கட்டமைப்பையே மாற்றினது அவன் தான். நமக்கு இப்படி ஒரு வாழ்வியலே கிடையாது. இவன் சொல்கிற மாதிரி கோயிலுக்கு போகிறது, வழிபாடு, இதெல்லாம் ஒரு புடலங்காயும் நம்மள்கிட்ட கிடையாது. கல்லை கும்பிட்டுருக்கோம், மரத்தை கும்பிட்டுருக்கோம். இயற்கை தான் நம்மளோட தமிழனுடைய கலாச்சாரம், நம்மளுடைய பண்பாடு எல்லாத்தையும் மாற்றி வச்சுருக்காங்க. அதுலேயும் சிறு தெய்வ வழிபாடு, பெருதெய்வ வழிபாடெல்லாம் மாற்றி வச்சு ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணி வச்சுருக்கான். இந்த பார்ப்பனர்களுடைய கட்டமைப்பு இப்படி பண்ணி வச்சுருக்கான். அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. நம்மளுடைய வழிபாடை இயற்கை சார்ந்தது தான். தை மாதம் ஏன் பொங்கல் கொண்டாடுறோம் அப்படின்னோம்னா, தை மாதம் அறுவடைக்கு வரும் நெல், அது பொங்கல், அது ஒரு விழா. இப்படி தான் எல்லாமே இயற்கை சார்ந்தது தான் நம்மளுடைய வழிபாடாக இருந்தது. நமக்கு உருவ வழிபாடும் நமக்கு கிடையாது. இயற்கையை தான் வழிபட்டுக்கிட்டு இருந்தோம் மனிதன். தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் மாத்திரம் கிடையாது, இந்தியா முழுவதுமே, ஏன் உலகம் முழுவதுமே மனித உயிரினம்னு தோன்றினதுலேருந்து கடவுளுங்கிறது எப்போங்க வந்துச்சு? நம்மளை உருவாக்குனதானப்பா. நம்ம தானப்பா உருவாக்கணும் கடவுளை. நம்மளாக உருவாக்கிட்டு கடவுளுக்கு ஒரு பேரை வச்சுட்டோம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ ஏதோ ஒரு இதில் பார்த்தேன், இந்த 63 நாயன்மார்களாக இருக்கட்டும், 12 ஆழ்வார்களாக இருக்கட்டும், இதெல்லாம் யார் பார்த்தா அவங்கெல்லாம் இருந்தாங்கன்னு ஏதோ ஒரு கதையில் எழுதி வச்சாங்க. அதை வச்சு நம்ம சொல்கிறோம். இப்போது அவங்க பார்ப்பனர்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இப்போ கூட ஏதோ ஒரு பெண்மணி ஒன்று பேசியிருந்துச்சு. அதை பார்த்தா பார்ப்பனர் வீட்டு பெண் மாதிரி தான் இருந்தது. பார்த்தீங்களா, நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க? பாருங்கள், பார்ப்பனர்கள் வந்து 4 பேர் தான் இருக்காங்க, 4 பேர் 5 பேர் தான் இருக்காங்க 63 நாயன்மார்களில், பாக்கி எல்லா சமுதாயத்தையும் சேர்ந்தவங்களை கோயிலுக்குள்ளே கொண்டாந்து வச்சுருக்கோம்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமை பேசுகிறானுங்க இல்லையா? நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஒரு கல்லில் நாய் உருவத்தில் இருக்கிற ஒரு கல்லை கொண்டு போய் வச்சு கடவுளை வைக்கிற, அதே ஒரு மாடு உருவத்தில் இருக்கிற ஒரு மாடை கொண்டு போய் கற்சிலையாக மாற்றி கோயிலுக்குள்ளே வைக்கிற, எந்தெந்த எல்லா சமுதாயத்திலும் ஒருத்தனை வச்சுருக்கேன்ற பேருக்கு கொண்டு போய் ஒரு கல்லாக வச்சுருக்க. நான் என்ன கேட்குறேன், உயிரற்ற கல்லை கொண்டு போய் உள்ளே வச்சுருக்கேன் இல்லை, வச்சுட்டு இவ்வளோ பேரை நான் கொண்டாந்து உள்ளே வச்சுருக்கேன்ல, உயிரோடு இருக்கிறான்டா மனுஷன், அவனை உள்ளே கொண்டு போனானா ஏன் விட மாட்டேங்கிறீங்க? தமிழக அரசு அனைத்து சாதியினர் அர்ச்சகர்களாகனான்னு ஒரு திட்டம் கொண்டுட்டு வருது, ஏன் நீ விட மாட்டேங்கிற? உள்ளே விடு. இப்போ ஆளுநர் ரவி கூட சமீபத்தில் ஒரு விஷயம் பண்ணினாப்புல இல்லையா? 100 தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த 100 பேர் எடுத்து பூனல் போட்டு வரேன்னு 100 பேரையும் பூனல் பெற்ற 100 பேரையும் கருவறைகளை கூட்டிகிட்டு போப்பா. அப்போ நீ புரட்சி செஞ்சுருக்கேன்னு அர்த்தம், நீ எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டேன்னு அர்த்தம். நீ பேருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணினீங்கன்னா இதை எப்படி எடுத்துக்க முடியும்? ஆக இதுதான், இவ்வளவுதான் பார்ப்பனர்களின் நிலை. நான் இந்த இடத்துல எதுக்கு இந்த பார்ப்பனர்கள்லையும் லட்சத்தில் ஒருவர் நல்லவங்க இருக்கிறாங்க, நல்ல மனிதர்கள் இருக்காங்க.
நான் பார்த்துருக்கேன். நிறைய பேரோட நான் அவங்க அந்த மாதிரி நல்ல உள்ளங்களோட உரையாடி இருக்கேன். நிறைய பேர் ஒரு 1-2 பார்ப்பனர்களில் நிறைய பார்ப்பனர்கள் என்கிட்ட தொலைபேசியிலையும் வாட்ஸ்அப்லேயும் வெளி மாநிலங்கள் வெளி நாடுகளில் இருந்தெல்லாம் கூட நிறைய பார்ப்பனர்கள் என்கிட்ட பேசியிருக்கிறாங்க. நான் ஒட்டுமொத்த பார்ப்பனர்களும் அப்படி சொல்லலை. 1-2 அது 10,000-லையோ 50,000-லையோ சரியான ரேஷியோ எனக்கு தெரியலை. ஏன்னா ஒட்டுமொத்த மக்கள் தொகை எவ்வளோ இருக்குன்னு எனக்கு அதாவது பார்ப்பனர்களுடைய 3% ஓகே, எத்தனை பேர் இருப்பாங்க, அதில் எத்தனை பேர் என் கூட பேசியிருக்கிறாங்க, அதெல்லாம் நமக்கு புள்ளி விவரம் தெரியாது. அதனால் 1,00,000-ல் ஒருத்தர் இருக்கலாம், அல்லது கோடியில் ஒருவர் இருக்கலாம் அப்படின்னு ஒரு 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 புரிதலுக்கு வச்சுக்கிறேன். அப்போது அப்படிப்பட்ட நபர்கள் என்கிட்ட உரையாடி இருக்காங்க. ஆமாங்க ஐயா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், எங்கள் சமுதாயத்தில் இப்படிலாம் இருக்கிறாங்க, இவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்கன்றதையும் உணர்ந்து அதுக்கு மேலே ஒரு படி மேலே போய் என்னை நான் பழைய அந்த ஃபோட்டோ இருந்ததெல்லாம் வீடியோவில் உள்ளதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவர் பேரும் ஊரும் குறிப்பிட வேணும்னு சொன்னார். நீங்கள் எல்லா பார்ப்பனர்களையும் திட்டிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னீங்களா, அதே பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்தவர்களை திட்டுறதை எத்தனையோ பேர் அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க. அந்த அங்கீகரித்தவங்களில் ஒரு சிலர் என்னுடைய ஃபோட்டோவை போட்டு காலை வணக்கம் போடுறதுக்கு முன்னாடி அந்த வீடியோவில் இருந்தால் ஃபோட்டோ எடுப்போம். என்கிட்ட ஃபோட்டோலாம் வாங்குறது கிடையாது. அந்த பழைய பழைய ஃபோட்டோ இருக்கும் இல்லையா, அந்த ஃபோட்டோவில் வீடியோ இருக்கும் இல்லையா, வீடியோவில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதில் காலை வணக்கத்துக்கு ஏதாவது ஒரு எழுதி நிறைய விஷயம் அது மாதிரி எழுதியிருக்காங்க. ஒரு முடிஞ்சால் இதில் எத்தனை போட முடியுமோ அத்தனை போடுறேன். அந்த ஃபோட்டோஸ் அவர் அனுப்பின ஃபோட்டோஸு. ஆனால் அவர் சொல்லிட்டார், ஐயா பேர் ஊர் குறிப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் நான் பேர் ஊர் குறிப்பிடலை. அவர் ஒருவர் மாத்திரம் கிடையாது, எண்ணற்ற பார்ப்பனர்கள் என் மேல் பக்தி சிரத்தையோடு, அதுதான் ரொம்ப முக்கியம். பார்ப்பனர்கள் எல்லோரும் பார்ப்பனர்களை தான் வணங்கணும்னு நினைப்பாங்க. சாமியை நீ வணங்குறே இல்லை, எனக்கு சலாம் போடுன்னு தான் சொல்லுவான். அவன் தான் பார்ப்பனனுடைய உண்மையான குணம். ஆனால் பார்ப்பனர்கள் என்னை வணங்கக்கூடிய என்னுடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு என்னை வணங்குகின்ற நிலையில் இருக்கிற பார்ப்பனர்கள் எண்ணற்ற பார்ப்பனர்கள் இருக்காங்க, உலகம் முழுவதும் இருக்காங்க. அவ்வளோ பேர் பேசியிருக்கிறாங்க. இதை பெருமைப்படுத்துறதுக்காக அதெல்லாம் இல்லை, அவர்களும் இருக்கின்றார்கள் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. பார்ப்பனியத்தையே எதிர்க்கக்கூடிய பார்ப்பனர்களும் இருக்கிறாங்க. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, பார்ப்பனர்களை விட பார்ப்பனிய சித்தாந்தம் தான் ஆபத்தானது, கொடியது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்போது இந்த பார்ப்பனிய சித்தாந்தத்தையே எதிர்க்கக்கூடிய அல்லது ஏற்றுக்கொள்ளாத பார்ப்பனர்கள் நிறைய பேர் இருக்காங்க. என்னடா இப்படி நம்ம பிறந்துட்டோம். அதனால தான் பல தருணங்களில் சொல்லியிருக்கேன், பார்ப்பனர்கள் ஞானம் அடைந்த அந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். விரல் விட்டு எண்ணிடலாம் ஞானமடைந்த பார்ப்பனர்களுடைய எண்ணிக்கை. ஆனால் அந்த எண்ணிக்கை குறைவான விகிதாச்சாரத்தில் இருக்கின்ற அந்த பார்ப்பனர்கள் ஞானமடைந்தவர்களும் தான் பார்ப்பனர் அல்ல அப்படின்ற அந்த நிலைக்கு போன ஒருவர் மாத்திரம்தான் ஞானம் அடைஞ்சிருக்க முடியும். நான் பார்ப்பனர்ன்ற அந்த அடையாளத்தோடு இருந்து அவங்க ஞானம் அடைஞ்சிருப்பாங்கன்னா ஞானம் அடைஞ்சிருக்க மாட்டாங்க. அதனால் பார்ப்பனியத்தை எதிர்க்கின்ற பார்ப்பனர்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இடையில் இந்த ஃபோட்டோஸ் அவர் அனுப்பின ஃபோட்டோஸ்லாம் நான் போடுறேன், அதையும் பாருங்கள். பார்த்துட்டு பார்ப்பனியம் ஆபத்தானதுங்க. மனித குலத்தின் எதிரி பார்ப்பனியம், மனித குலத்திற்கு எதிரானது, ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் எதிரானது. நாங்கள் என்ன சொல்கிறோம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு வள்ளுவர் சொன்னது போல்
நான் எல்லா உயிரையும் நேசின்னு நான் சொல்கிறேன். எல்லா உயிருக்குள்ளேயும் உனக்குள்ளே என்ன இருக்குதோ அதான்ப்பா எல்லா உயிருக்குள்ளேயும் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் பார்ப்பனியம் என்ன சொல்லுது? நான் தலையிலிருந்து பிறந்தவன், நான் உயர்ந்தவன், மார்பிலிருந்து பிறந்த சத்திரியன் என்னை விட கீழானவன், எங்கள் இருவரை விட கீழானவன் வைசியன் தொடையில் இருந்து பிறந்தவன், எங்கள் மூவரையும் விட கீழானவன் சூத்ரன். ஆக எல்லாத்திற்கும் மேலானவன், தலையானவன் நான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சித்தாந்தம் தான் எதிரானது. இந்த சித்தாந்தத்தை தன்னுள் வைத்திருக்கின்ற ஒவ்வொரு மனிதனுமே மனித குலத்திற்கு எதிரானவன். அவ்வளவுதான். இதுக்கு மேலே வேற எதையும் சொல்ல தெரியல. அந்த பார்ப்பனிய சித்தாந்தத்தை எவன் ஒருவன் தன்னுள், நான் சாதியிலேயோ பொருளாதாரத்திலேயோ பதவியிலேயோ நான் உயர்ந்தவன்ற செருக்கு எவனிடத்தில் இருக்கின்றதோ அவன் தன்னுள் பார்ப்பனிய சித்தாந்தத்தை வைத்திருக்கின்றான் என்பதுதான் பொருள். பார்ப்பனர்களை விட பார்ப்பனிய சித்தாந்தம் மிகவும் கொடியது, ஆபத்தானது, தீங்கானது, மனித குலத்திற்கு எதிரானது.